அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல மார்னிங் சாப்பிட்றதுக்கான ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழணும்னா காலை உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிடணும்னு தெரியாம நிறைய பேர் ஃபேட்டி டயட்டு, நிறைய பேர் சில ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட்டு நிறைய நோய்களை வர வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பேஷன்ஸா இருக்கட்டும், ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, டிவிடி வேரிகோஸ் ப்ராப்ளம்னால, பாடி பெயின் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க, வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்றவங்க, எல்லாருக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் குக்கிங் பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ கான்ஸ்டிபேஷன், மோஷன் சிக்னஸ் ரொம்ப ஃப்ரீ ஆகணும்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸை நம்ம அடிக்கடி சாப்பிடணும், தினமும் சாப்பிடணும். எவ்ரிடே நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் என்னென்னு பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நிறைய நீர் காய்கறி தான் நமக்கு சீக்கிரம் ஜீரணமாகும். ஸோ அப்ப முள்ளங்கி, சொரக்காய், இது போன்ற நூக்கல் போன்ற நீர் காய்கறி 4 கப்புனா ஒரே ஒரு கப்பு தான் நம்ம கத்திரிக்காய், கேரட்டு, முட்டைகோசு, இந்த மாதிரி மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம காட்டுற மாதிரி உங்களுக்கு பட்டை லவங்கம் வேணும்னா தாளிச்சுக்கோங்க, இல்லை கடுகு வேணும்னா தாளிச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு நிறைய போட்டுக்கோங்க. அது கூட நம்ம தேவையான உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுறதா இருந்தா நம்ம சொன்ன மாதிரி 4 பங்கு வெஜிடபிள்ஸ் நீர் காய்கறினா 1 பங்கு தான் இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அப்பத்தான் நமக்கு அது நல்லா ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஸ்டொமக்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கேஸ், ப்ளோட்டிங், மோஷன் சிக்னஸ் இது எதுவுமே இருக்காது. நமக்கு எந்த நோயும் வராம ஒரு ஹெல்த்தியான லைஃப் நம்ம வாழ முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம சொன்ன மாதிரி 4 கப்புக்கு 1 கப்பு மற்ற வெஜிடபிள்ஸ் கலந்து போட்டு அது கொஞ்சம் வணங்கின அப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் போடுங்க. உங்களுக்கு தேவையான டைஜஸ்டிவ் மசாலா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜீரகம், தனியா, எள்ளு, கருவேப்பிலை போட்டு ப்ரிப்பேர் பண்ணி இதை நல்ல கொலைய வேக விடுங்க. நீங்க ஹாஃப் குக்கிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேஸ் ஃபார்ம் ஆகும். காலிஃபிளவர்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை யூஸ் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா நம்ம வயிற்றுல இருக்க கேஸ் ரிலீஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த வெஜிடபிள்ஸை நல்லா கொலன்னு வேக விட்டு சாப்பிட்டு பாருங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். கூட இட்லி தான் இருக்கணும், ரைஸ் கூட சாப்பிடாதீங்க. காலையில கூழ் குடிச்சிட்டு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸை 11 o'clock பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டு பாருங்க. பசி நல்லா வரும். உங்களுக்கு ஈஸியா டைஜஷன் ஆயிடுச்சுனாலே எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ மார்னிங்கான ஹெல்த்தியஸ்ட் ஃபுட், ஹெல்த்தியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதை விட வேற எதுவும் இருக்க முடியாது. நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல இன்னும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றோம்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வெஜிடபிள்ஸோட பெனிஃபிட்ஸ் பத்தியும் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் நாளையிலிருந்து பதிவு பண்றோம். நன்றி, வணக்கம்.